நான் இது வரைக்கும் பார்த்த இந்தியன் படங்கள்ல தும்பாட் மாதிரி ஒரு படம் இப்போ வரைக்கும் பார்க்கல. இந்த மாதிரி படங்களை தான் தேடி தேடி பார்த்துட்டு இருக்குங்க. அப்படி ரீசெண்டா ஒரு மலையாள படம் ஒன்று பார்த்தேன். 2022 இந்த படம் வந்துருச்சு. தும்பாட் மாதிரி இல்லைனாலும் அந்த சாயல் இந்த படத்துல கொஞ்சமாவது இருக்குங்க. பாக்குறதுக்கு செம்ம டெரிஃபிகா இருந்துச்சு. படத்தோட பேரு குமாரி. இந்த படம் தமிழ் டபுள் இல்ல, மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இருக்குங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, முன்னொரு காலத்துல தேவலோகத்துல இருந்து தேவதைகள் பூமியை சுத்தி பார்க்க வராங்க. அப்படி வந்து ஒரு தேவதை பூமியில இருந்த மனுஷன் மேல ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணி அங்கவே இருந்துறாங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க எல்லாம் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்க மனுஷங்க மாதிரியும் இல்ல, தேவர்கள் மாதிரியும் இல்ல. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அகோரர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பண்றது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப உபத்திரவமாவே இருக்கு. இதனால மன வருத்தப்பட்ட அந்த தேவதை இவங்களை எல்லாரையுமே அடர்ந்த வனப்பகுதியிலையும் ஆழமான பள்ளத்திலையும் போட்டு அடைச்சு வச்சுட்டு அவங்க தேவலோகம் போயிடறாங்க. இந்த அகோரர்களை ஒருத்தனான இல்லமலை சாத்தானுடைய சாபத்தினால ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, அப்படி அந்த இல்லமலை சாத்தானால என்ன சாபம் அவங்களுக்கு வந்துச்சு, எதனால அவங்களுக்கு சாபம் வந்துச்சு, இந்த மாதிரியான நிறைய அமானுஷ்யமான கேள்விகளுக்கு எல்லாருக்குமே இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஆன்சர் பண்ணிருப்பாங்க. தும்பாட் மாதிரி இல்லைனாலும் அந்த சாயல் இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னா இந்த குமாரி படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.